கணபதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்து திருவடிகள் போற்றி. அகத்தியனின் அருளாசி பெற்று இன்று அகத்தியனாய் மாறி நின்று வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்ட சிவமகா வாழை சித்தனே, உம்மை வார்த்தெடுத்த அகத்தியன் அகம் மகிழ்ந்து அகம் கனிந்து வாழ்த்துதலை உமக்கு உறுத்தாக்கி உம்முடைய சீடர், நம் சபை சீடர்கள் யாவருக்கும் உயர்நிலை ஆசிகளையும் வழங்கி நின்று அகத்தியன் என்ன உரைக்கலாம் ஏது உரைக்கலாம் என்று எமக்குள் உழன்று நீர் எத்தனித்த நிலை ஆசி வினவு என்று சீடனிடம் உரைத்த நிலைதனில் உள்ளுக்குள் உறைந்து நின்றோம். அகத்தியன் இவ்வேளையில் எவ்வாசி உரைத்தால் நலமாக இருக்கும் என்று கண்டோம், உணர்ந்தோம். ஒரு நிலையை இன்று அருள்நிலையாய் உரைக்க அகத்தியனால் முடியாது. எனவே அந்நிலையை பெருநிலையாய் உரைக்க இப்பிரபஞ்ச சபை மண்ணுலகத்தில் அமையலாம். அதற்கு ஆசானாய் வாழை சித்தன் இருக்கலாம். அதற்கு ஆயுதமாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் இருக்கலாம் என்று அனுமதி கொடுத்து அகத்தியனுக்கு அருளாசி வழங்கி அகத்தியனின் மூலமாக வாழை சித்தனை வார்த்தெடுக்க வைத்து அருள்நிலையாய் இப்பிரபஞ்சத்தில் யுகமாற்றமது நடக்கட்டும் என்ற நிலைக்கு அனுமதி கொடுத்த பெரும் கணவான்களாக இருக்கின்ற தேவ சபை கணங்களுடைய ஆசிகளை வழங்க அகத்தியன் அவர்களையும், இங்கு சபை அமைந்தால் எவ்வித மாற்று நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் என்று எதிர்வாதமிட்ட கணத்தோரும் இருக்கின்றார்கள். அக்கணத்தோர்கள் எதிர்வாதமிடுகின்ற பொழுது வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் மண்ணுலகில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் ஒரு மானிடனுக்குள் சென்று அவனை வாழை சித்தன் என்று அறிவிக்கின்ற பொழுது வருகின்ற பிரச்சனைகள் இருக்கின்றதே, அந்நிலைகளெல்லாம் எடுத்து வைத்து வாதிட்டு அவ்வாதிடலின் மூலமாக இத்தனை பிரச்சனைகள் வரப்போகின்றது, இவற்றையெல்லாம் சரி செய்வீர்கள் என்றால் நீங்கள் நூலினை கொடுங்கள் என்று எதிர்பார்த்த கணத்தோர்களையும் அன்பு கனிந்து அருளாசி வழங்க இரு நிலை கொண்ட கணத்தவர்களையும் பெருநிலை கனிவு கொண்டு நீங்கள் வந்து பெருநிலையாய் பிரபஞ்ச கணத்தையே சுமந்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்ற சிவசபைக்கு நல் அருளாசி வழங்கி நிற்க அகத்தியன் வணங்கி நிற்கின்றோம். பிரபஞ்சம் பிற பஞ்ச நிலையிலிருந்து இன்று பிற பஞ்சங்களாக உருவாகி இருக்கின்றது. ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து அனைத்துமா என்று மாறி இருக்கின்றது. ஏதுமில்லாத நிலையிலிருந்து அனைத்தையும் எழ வைத்த அந்நிலையை இன்று தன்னிலைக்குள் கொண்டிருக்கின்ற ஆசானே, அகத்தியனின் அருள் வடிவு கொண்ட சிவமகா வாழை சித்தனே, உமக்கு நல்ல ஆசி. உம்மை வார்த்தெடுத்த அகத்தியனுக்கு பேராசி. அப்பேராசியை உமக்கு தாரை வறுத்து நிற்கின்றானே, அந்நிலைக்கு மாபெரும் ஆசி வாழை சித்தனுக்கு. வாழை சித்தனாய் இருக்கின்ற உமக்கு ஒரு நிலையை நாங்கள் இன்று உணர்த்துகின்றோம், உரைக்கின்றோம், வரமாக வழங்குகின்றோம். பிரபஞ்சத்தின் மையத்தை, பிரபஞ்ச மையத்தில் இருக்கின்ற இயக்கத்தை தீர்மானிக்கின்ற சபை சபையாக மாறி நிற்கின்றது. அதற்கு எங்களுக்கிடம் வாதிட்டும் எங்களோடு கலந்துரையாடியும் வருகின்ற இடர் இன்னல்களையும் அமைந்தால் வருகின்ற நல்நிலைகளையும் எங்களோடு உரைத்து ஆராய்ந்து அதன்படி சபையை சூட்சமமாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பெரும் சூட்சமதாரியே வாழை சித்தனே, உம்மை அந்நிலையில் நின்று உம்மை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு நீர் பெருநிலை கொண்ட ஆற்றலாய் இணைந்து உலகத்தை இணைத்து உலகத்தில் சபையை இணைத்து சபையை இங்கு அமைத்து பெருநிலை இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற அனுமதியை நாங்கள் கொடுத்தோம் என்று உரைப்பதை விட இங்கு அமைவதற்கு நீர் தகுதியை ஏற்படுத்தி கொண்டாய், பெரும் அளவில் உயர்த்தி என்று நாங்கள் ஆனந்தம் கொண்டு அனுமதி வழங்கினோம். நாங்கள் அனுமதி வழங்கியது போல் எங்களோடு இணைந்த பிற கணங்களும் வாதிட்டன.
அவை வாதிட்ட நிலையினால் வருகின்ற மாற்று வேற்று நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து அதனின்படி அதில் சபை வெற்றி கொள்மா என்ற நிலையை எங்களுக்கும் எடுத்துரைத்த அக்கணங்களின் சார்பாகவும் நாங்கள் அமர்ந்து நின்று அருள்நிலை ஆசிகளை சித்தா உமக்கு வழங்கி இந்நிலையின் மூலமாக உணர்த்துவது யாதெனில், பிரபஞ்ச சபை இன்று பிரபஞ்சத்தின் மைய இயக்கத்தை இயக்குகின்ற நிலைக்கு உயர்நிலை அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற நிலை எக்காலத்திலும் சிவசபையிலேயே இருந்து இருக்கும். அதற்கு உயர்நிலை அனுமதியை வழங்கி நிற்கின்றோம். சபை அதற்கான உறுதி நிலை உயர்நிலை இதனை உணர்த்தி இருக்கின்றது. அந்நிலைக்கு இந்நிலை என்றும் நிலைத்து நிற்க நல்ல ஆசிகளை சித்தா உமக்கு வழங்கி நிற்கின்றோம். இந்நிலையின் மூலமாக இனி எக்காலத்திலும் பிரபஞ்ச இயக்கம் என்பது சிவமகா வாழை சித்தனுடைய சிவசபையில்தான் நடக்கும் என்ற நிலைதனை அகமாற உமக்கு வழங்கி நிற்கின்றோம் சித்தா. அத்துணை நிலைகளை பெற்றிருக்கின்ற சித்தா, உமக்கு ஒரு நிலையை இன்று நாங்கள் பெருநிலையாக சீடர்கள் நிலைக்காக உரைக்கின்றோம். இன்று உம்முடைய சீடர்கள் என்பவர்கள் யாவரென்றால், நீர் மீன் பிடிக்க தூண்டில் இடுகின்றவன். சீடர்கள் என்பது யாதெனில், அம்மீன் தான் சீடர்கள். அம்மீன் என்பது தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீனது போல் உம்மிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் உடனே எடுத்து அவர்களை பக்குவமாய் வேறொரு குளத்திலோ தொட்டியிலோ வைத்து அவர்களை நீர் பெருநிலையாக பாதுகாப்பதே சிவசபையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்பதை ஒரு சிறுநிலை நிகழ்வாக எடுத்துரைத்து விட்டோம். இப்பொழுது இதனில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் தூண்டிலில் அகப்பட்ட மீனது போல் இருக்கின்ற இச்சாராம்ச நிலைதனை வைத்து அனைத்தையும் விளக்குகின்றோம் சீடர்களுக்காக. சீடர்கள் என்பவர்கள் ஒரு குளத்திலோ குட்டையிலோ இருக்கின்ற மீனது போன்றவர்கள். இவர்களை பிடிப்பதற்கென்று சிவமகா வாழை சித்தன் அத்தூண்டில் என்ற நிலை என்பது தூண்டிலிட்டு இருக்கின்றான். அத்தூண்டிலானது ஆதிகைலாய சிவசூட்சம நூல். அத்தூண்டிலுடைய முள் நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற இறை இருக்கின்றதே சிறு புழு அது போன்ற இறை நிலைகள். இறை நிலைகள் எல்லாம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் இறை கணங்கள் உரைக்கின்ற அருள் ஆசி நிலைகள். இவ்வாசி நிலைகளை கண்டு இறை நிலையை கண்டு அம்மண் புழு அல்லது சில இறை வர்க்கங்களை கண்டு மீனது உண்ண வருமல்லவா, அந்நிலை அதுபோல் ஆசி நிலைகளை கண்டு மீனாக இருக்கின்ற சீடர்கள் வந்து நிற்பார்கள். மீன்களாகத்தான் வருவார்கள். அவ்வாறு வந்து நிற்கின்ற பொழுது அதில் சில மீன்கள் இரையை மட்டும் உண்டு சென்றுவிடும், கொக்கியில் மாட்டாதல்லவா. அந்நிலை அதுபோல் சில சீடர்கள் உம்மிடம் வருவார்கள். நன்கு ஆசிகளை கேட்பார்கள். பெரும் ஞானமான் போல் உரைப்பார்கள். ஆனால் தூண்டிலில் சிக்காது ஓடிவிடுவார்கள். அதுபோன்று இருப்பவர்களை நீர் கண்டுகொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவை முழுமையாக உம்மை பற்றவில்லை, அகன்று விட்டன. அவை வந்து ஞானத்தை மட்டும் கேட்டு சென்றன. இறையை மட்டும் உண்டு சென்றது. இறை கணங்கள் உரைக்கின்ற இறை ஆசிகளை மட்டும் பெற்று சென்றார்கள். ஆனால் அவற்றை முழுமையாக உணர்ந்து கொள்கின்ற அளவிற்கு அவர்களால் முடியாத நிலையில் அதனை மற்றும் அவர்களுக்கு அதுதான் புண்ணியம். ஆனால் முழு நிலையாக சற்று அவதிப்பட்டாலும் பரவாயில்லை என்று அம்மீன் அக்கொக்கியில் இருக்கின்ற புழுவோடு அக்கொக்கியையும் உள்ளுக்குள் விழுங்கி இருக்குமாயின் நிச்சயமாக அது துடிதுடித்து நிற்கும். உம்முடைய உண்மையான சீடர்கள் உம்மோடு இணைகின்ற பொழுது உம்முடைய வசைபாடல்கள் சித்த தேவ கணங்களுடைய வசைபாடல்களை கண்டு துடிதுடித்து நிற்பார்கள். அவ்வாறு நிற்கின்றவர்களே உண்மையான தூண்டிலில் மாட்டிய சீடர்கள் என்று உரைக்கின்றோம். தூண்டிலில் மாட்டிய மீனது போன்ற உண்மை சீடர்கள். அவ்வாறு உண்மை சீடர்கள் என்பவர்கள் உம்முடைய ஆசிகளை கேட்டு துடிதுடித்து நிற்பார்கள். ஆனால் எவர் உண்மையில் சீடர்கள் அல்ல, ஆனால் உயர்நிலை சீடர்கள் போல் வந்து நிற்பார்கள். ஆசிகளையெல்லாம் கேட்பார்கள். ஆனால் அவர்கள் அங்கிருக்கின்ற ஆசியை மட்டும்தான் கேட்க வருகின்றார்கள். உம்மோடு இணைய வரவில்லையோ அவர்களுக்கு எவ்வித துடிதுடிப்பும் இருக்காது, வருத்த நிலைகளும் இருக்காது. நீர் எத்தனை வசைபாடல் விட்டாலும் அதனை ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுவிட்டு செல்கின்ற மூடர்களாகத்தான் இருப்பார்கள். அதுபோன்ற மீன்களை நழுவுகின்ற மீன்களை நீர் கண்டுகொள்ள வேண்டாம். எவர் உம்முடைய வசைபாடலுக்கு உட்பட்டு அது ஒரு நாள் ஆனாலும் ஒரு நொடி ஆனாலும்
உம்மிடமோ அல்லது தேவ சித்த கணங்களுடைய வசைபாடலுக்கு ஒருவர் ஆளாகுகின்றார் என்றால் அவர் நிச்சயமாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் தாக்கத்தை பெற்றவர்களே. அத்தூண்டிலில் சிக்கி கொண்ட மீன்களே, உடனடியாக அதனை என்ன செய்ய வேண்டுமென்றால், அவை துடிதுடித்து கொண்டிருக்கின்ற மீனை உடனடியாக எடுத்து அதில் இருக்கின்ற முள்ளினை கழற்றி அதனை வேறொரு தொட்டிக்கோ அல்லது குளத்திற்கோ மாற்றி கொள்ள வேண்டும் என்ற நிலை. அதுதான் உண்மை. அந்நிலையை சித்தா செய்துவிடு. நீர் தூண்டிலில் மீன் சிக்கி கொண்டது என்று அது துடிதுடித்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் சற்று நேரம் துடிக்கட்டும் என்று விட்டுவிட்டீர் என்றால் சித்தா, துடிதுடிப்பு கொஞ்ச நேரம் கழித்து அடங்கும். அடங்கிய பின்பு மீனது அதில் சிக்கி கொண்டிருக்கும். சிக்கி கொண்ட மீன் என்ன ஆகும்? துடிப்பது குறைய குறைய அதன் உயிர் துடிப்பது குறையும். உயிர் துடிப்பு இருந்தால் அது தூண்டிலேயே மாட்டிவிடும். அதனால் அவ்வாறு மாட்டிய பின்பு அவ்வாறு மீனது உயிர் விட்டு விட்டால் அதனால் உமக்கும் பயனில்லை, அம்மீனுக்கும் அவ்வினை அத்தோடு என்று அது இருக்க வேண்டியதுதான். அந்நிலை. அதுபோல் சிவசபைக்கு வந்து உம்முடைய வசைபாடல்களை கேட்டு ஒருவர் பெரும் நிலை துயரத்திற்கு ஆளாவார், நிச்சயமாக ஆளாவார். அது எவராக இருந்தாலும் சரி. ஆனால் அவர்கள் அவ்வாறு வசைபாடல் வாங்குகின்றார் என்றால் உம்மோடு உண்மையான சீடர்களாக இணைய முன்னித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீர் சற்று உணர்ந்து நின்று அவர்களுக்காக அவர்கள் நற்சீடர்களாக மாறுவார்களா இல்லையா என்பதை நீரும் ஆராய்ந்து சிவசூட்சம நூல்களில் சித்த பெருமக்களை கேட்டு நின்று அவர்களை உண்மையான சீடர்களாக ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை தனிநிலை ஆசியாகவாவது கேட்டு நின்று அதுபோன்ற உயர்நிலை கொண்ட சீடர்களை நல் சீடர்களாக உம்மோடு இணைத்துக்கொள். அவர்களிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீர்தான் கற்றுக்கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீர் கற்றுக் கொடுக்கின்ற நிலையை வைத்துதான் நாளை அவை உலகில் இருக்கின்ற பல கிளை சபைகளில் அமர்ந்து உரைக்கின்ற அரும்நிலை நூல்களாக பக்குவமாக ஒரு ஆசானாக இருந்து வழிநடத்துகின்ற நிலையை கற்றுக்கொள்ளும். அதற்கு நீர் ஆசானாக அவற்றிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவற்றை கற்றுக் கொடுக்க அவற்றை முதலில் இனம் காண வேண்டும். இனம் காண அதற்கு வழியையும் உரைத்து விட்டோம். உன் வாயால் உன் திருநாவில் ஒருவன் வசைபாடல் வாங்குகின்றான் என்றால் அவன் நற்சீடனாக மாறிக்கொண்டிருக்கின்றான். அவனால் பயன் இருக்கின்றது. எனவே அதுபோன்ற சீடர்களை தூண்டிலே விட்டு அம்மீனது உயிர் துறப்பது போல் துறந்துவிட வைத்து விடாது. அவற்றை பக்குவமாக உயர்நிலை கொண்டு பெரும் நிலையாக எவ்வித தங்கு தடையுமின்றி அவற்றை எடுத்து நல் பக்குவமாக பெரும் நிலை கொண்டு அவை நீரில் உதறி கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து விடுவித்து பெரும் நல்நிலை கொண்ட பிறருக்கு பயனடைக்கக்கூடிய பிற உயிர்களை காக்கக்கூடிய நீரின் வளத்தை உயர்நிலைக்கு உயர்த்தக்கூடிய மீன் வர்க்கங்களாக அவற்றை வேறொரு குளத்திலோ வேறொரு நதியிலோ அவற்றை விட்டு அழகு பார்த்து நில் சித்தா என்ற நிலைதனை அருள்நிலையாக உரைத்து அற்புதமாய் பெருநிலையாய் பெருமகா இறை நிலையாய் நீர் செய்ய போகின்ற செயல் இதுவே. எனவே சீடர்களை பக்குவமாக வார்த்தெடுத்து நில். பல கணங்களினுடைய உயர்நிலை சீற்றமது எழுந்து வந்து நிற்கின்றது. ஏனென்றால் உரைக்கின்ற பெருநிலை கொண்ட உண்மைதனை உணர்த்திவிட்டோம். வசைபாடல் வாங்கினால் தமக்கு கேவலம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களால் எவ்வாறு ஒளியின் அடியை தாங்கியவர்கள்தானே நற்சிலையாய் மாறி நிற்க முடியும். எனவே வசைபாடலுக்கு பயந்தவர்களால் எவ்வாறு உயர்நிலை அடைய முடியும் சித்தா? பல கணங்கள் உள்ளுக்குள் இணைந்திருக்கின்றோம். பல சித்த பெருமக்களின் ஆசிகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இணைந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒருவன் தூண்டிலை தூக்குகின்றான், ஒருவன் கல்லுளியை தூக்குகின்றான், ஒருவன் ஒன்றுக்கும் ஆகாத பெருநிலை கொண்டவர்களை வசைபாடி கொண்டிருக்கின்றான். இவ்வாறு இருக்கின்ற தேவ கணங்களினுடைய உயர்நிலை கொண்ட ஆசிகள் எவ்வாறு இம்மண்ணுலகில் இருக்கும் சித்தா? அம்மண்ணுலகில் இதுபோன்ற தேவ உரைகளை கேட்க உயர்நிலையாய் இன்று அனைவருக்கும் வரம் கொடுக்க ஆதி இறைநூலை அமைத்த சித்தனே, அருள்நிலை ஆசியாக பெருநிலை வரங்களாக உம்முடைய சபை இன்று மண்ணுலகில் இருக்கின்றது. அந்நிலை உயர்ந்திருக்கும், உயிரோடு என்றும் நிலைத்திருக்கும், பல உயிர்களுக்கு வித்திட்டிருக்கும், வித்திட்ட நிலை யாவும் விருட்சமாய் வளர்ந்திருக்கும். அதுபோல் இன்று நிச்சயமாக சிவசபையில் ஒரு நிலையை உமக்கு யாம் உரைத்தாக வேண்டியிருக்கின்றது. சிவசபை இன்னும்
கனிதரும் மரமாக மாறவில்லை சித்தா. சிவசபை இன்றும் கூட சிவசபை சிறு சிறு மலரது மொட்டிலிருந்து மலர் வந்து அம்மலர் சிறு காயாக, அதுவும் சிறு சிறு காயாக இருக்கும் அல்லவா? அந்நிலையில்தான் இன்று சபை இருக்கின்றது. இதற்கே இத்தனை ஆற்றல் என்றால் இது முழுமையாக பெரும் காயாக மாறுகின்ற பொழுது எப்பலன் இருக்கும்? அது முழு கனியாக மாறுகின்ற பொழுது எவ்வளவு பலன் இருக்கும்? அக்கனியை எடுத்து பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது, அதனை பயன்படுத்துகின்ற பொழுது எத்தனை பெரும் நிலை கொண்ட புண்ணியம் எங்கு பூ உலகிலும் சபையால் நிறுவப்படும் என்பதை நீர் உணர்ந்து கொள் சித்தா. அவ்வாறென்றால் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் பெருவடிவு நிலைகள் இருக்கின்றனவே, இவை கூட முழு வடிவு நிலை அல்லவா? நிச்சயமாக முழுமையான வடிவு நிலை பெற்ற நூல்கள் இன்று சிவசபையில் இல்லவே இல்லை என்று உரைக்கின்றோம். ஏனென்றால் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் உண்மையான உயர் வடிவு நிலை என்பது அது சிவ வடிவு நிலை. அவ்வடிவு சிவமகா வாழை சித்தனுடைய அருள் வடிவு. அவ்வடிவு எச்சீடர்களெல்லாம் அவர்களுக்குள் இருக்கின்ற நூலில் பெற்று நின்று நூலே அவர்களிடம் திறக்காவிடிலும் கூட உள்ளுக்குள் அமர்ந்த சித்தர்களுடைய சாராம்சமும் ஞானமும் உயர் தொனியும் அவ்வித நடை பாவனைகளும் என்று ஒரு சீடனுக்குள் முழுமையாக தகமைத்து கொடுக்கப்படுகின்றதோ அன்றே அவ்வாதி கைலாய சிவசூட்சம நூலின் உயர் வடிவு நிலைகள் இருக்கும். அந்நூல்தாங்கிய சீடர்களுடைய இயல்பு நிலை உரையும் சிவ உரையாக, நித்திய சத்திய உரையாக மாறியிருக்கும். அவர்கள் நூல் திறக்காவிடிலும் அவர்கள் உரைக்கின்ற அனைத்தும் நூலாகவே இருக்கின்றவாறு பெருநிலை கொண்ட வடிவே சிவசூட்சம நூலின் உயர்மகா வடிவு. அவ்வடிவை இன்று இருக்கின்ற எந்நூலும் எட்டவில்லை. ஆனால் அந்நூலை உள்ளுக்குள் தாங்கி இருப்பது சிவமகா வாழை சித்தன் மட்டுமே. அந்நிலை உம்மிடமிருந்து முழுமையாக பகிரப்பட்டு பல இடங்களில் அதுபோன்ற நாங்கள் இப்பொழுது உரைக்கின்ற அந்நிலை நூலது போல் வளர்ந்து நிற்கின்ற பொழுது அற்புதமாய் சிவசபைக்கு எதிர் சபை ஒரு சபை இல்லை. அவ்வாறு இருக்கின்றதென்றால் அது இச்சபையின் பிரதி சபையே என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்வோடு ஆனந்த நிலையில் அமர்ந்திருக்க சித்தா, உம்மை வீழ்த்த எவரும் இல்லை. ஆனால் நீர் வீழ்ந்திருப்பாய் அன்பென்ற ஒரு நிலையின் மூலமாக. உம்மை வீழ்த்த ஒரு வழிதான், அது அன்பென்ற ஒரு வழி. அவ்வழியில் ஒருவன் உம்மை வீழ்த்த எண்ணுகின்ற பொழுது அவன் அடிக்கின்ற ஒரு அன்பான வார்த்தையில் நீர் அவனிடம் வீழ்ந்திருப்பாய். அதுவே சிவமகா வாழை சித்தனையும் சிவசபையையும் வீழ்த்தக்கூடிய ஓர் ஆயுதம். பல்வேறு பிரபஞ்ச தேவ சித்த கணங்களினுடைய சக்தியோடு இருக்கின்ற ஆயுதத்தை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தாங்கிய சிவமகா வாழை சித்தனை வீழ்த்தக்கூடிய ஓர் மகா ஆயுதம் உண்டென்றால் அது அன்பு. அதனை தவிர்த்து வேறு எவ்வாயுதத்தாலும் உம்மை வீழ்த்த இயலாது என்று உரைக்கின்றோம் சித்தா. அதுபோன்று அன்பினால் உம்மை வீழ்த்த எண்ணுகின்றவர் பல அன்பினால் அடிகளை அடிக்க வேண்டாம். ஒரு அடி உம்மை அன்பினால் அடிப்பதற்கு எத்தனைக்கு முன்பே நீர் அவர்களிடம் விழுந்து விடுவாய் சித்தா. இது எதற்கு உரைக்கின்றோம் என்றால், சபை எவ்வளவு வலிமை அதுபோல் சபை எவ்வளவு எளிமை என்பதை உரைக்க. பெருநிலை கொண்ட கணங்கள் உள்ளுக்குள் ஆழ்ந்திருக்கின்றன. ஒரு கணத்திற்கு ஒரு கணம் சளைச்சதில்லை என்ற நிலையது போல் ஒவ்வொரு சித்தமார்களும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை தாங்க ஆற்றலோடு வெறிகொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஆசை கொண்டு அபா கொண்டல்ல, வெறிகொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். வெறிகொண்டு என்றால் அவனை எப்பொழுதடா முழுமையாக ஆட்கொள்வோம் என்று அமர்ந்திருக்கின்றார்கள். அந்நிலை அது நிகழ்ந்திருக்கின்ற பொழுது அற்புதமாய் அனைத்து நூல்களும் பெரும் நிலையாய் அவை பெரும் நிலையில் அமர்ந்திருப்பார்கள், அமர வைக்கப்பட்டிருப்பார்கள் சீடர்கள். அதன் மூலமாக அப்பெருநிலைகளில் அவை அமர்ந்திருக்கும். அதற்கான நிலைகளை எல்லாம் இயல்பு நிலையில் வழி நடத்தப் போவது சிவமகா வாழை சித்தன் என்ற வாழும் குருவாகிய நீரே சித்தா. அனைத்து புகழும் பெருமையும் பாராட்டுக்களுக்கும் உரித்தானவன் நீ என்று நாங்கள் உரைப்போம். நீ எங்களை கை காமித்து இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வது? அது எங்களுக்கல்ல, உம்மை வளர்த்த அகத்தியன் என்று அவன் மீது நாங்களை கைகளை திருப்பி விடுவோம். அவன் எமக்கொன்றுமில்லை, அது சிவன் செய்தது என்று உரைத்து விடுவார். சிவம் எமக்கு இல்லை, உங்களால் தான் யாம் என்று உரைத்து விடுவார். இவ்வாறு ஒருவர் மீது
புகழையும் பெருமையும் அனைத்தையும் புகழ்ந்து கொண்டிருக்க இதுவே சிவசபையின் உயர்நிலையாக இன்று இருக்கின்றது. இதுபோன்று சீடர்கள் இருக்க வேண்டும் என்று உரைக்கின்றோம். ஒரு சீடன் தம்மை உயர்வாக இருக்கின்றீர் என்று ஒருவன் பாராட்டினால், யாம் இதற்கு காரணமில்லை, அவன் என்று கை நீட்டிவிடு. அவன் உரைப்பான், யாம் இல்லை, இவன் என்று உரைத்து விடுவான். பின்பு அங்கு சுற்றி இங்கு சுற்றி பெருநிலையாக சித்தனே காரணம் என்று உம்மிடம் உரைத்து விடுவார். இந்நிலை அதுபோல் சீடர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி புகழ்ந்து மகமகிழ்ந்திருங்கள். உள்ளுக்குள் அகத்தை அழித்திருங்கள். எவ்வித பாகுபாடும் வேண்டாம். ஒருவனுக்கு அறிவு அதிகமாக இருக்கலாம், ஒருவனுக்கு கலை அதிகமாக இருக்கலாம், ஒருவனுக்கு செல்வம் அதிகமாக இருக்கலாம். எந்நிலை அதிகமாக இருந்தென்ன, அனைத்தும் பிரபஞ்சம் போட்ட பிச்சை தானடா. அந்நிலையை உணர்ந்து ஒவ்வொருவனும் ஒவ்வொருவர்களை வாழ்த்தி இருங்கள். அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறு பாலக குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஏதோ ஒரு நிலை புண்ணியத்தை செய்ததால் தான் சிவசபைக்கு வந்திருக்கின்ற உயர்நிலை என்பதை எண்ணி ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி நெல்லுங்கள். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத கள்ளம் கவடமற்ற அன்பு, என் நிலையையும் எதிர்பார்க்காத அன்பை கொடுத்து நெல்லுங்கள். ஒருவருக்கு ஒரு குவளை நீரினை கொடுத்தால் நாளை அவர் எமக்கு நீரினை கொடுப்பார், அல்லது நீர் கொடுத்ததற்கு எமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று நீரினை கொடுக்காதீர். உண்மையில் அவர் தாகம் எடுத்து கேட்கின்றார். தாகத்தோடு நீங்கள் அன்பு கலந்த நீரினை எடுத்து கொடுங்கள். இந்நிலையை நீருக்கு தான் உரைத்தோம். இதுபோல் பல நிலைகளில் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உங்களால் இயன்ற உயர்நிலை அன்பு நிலைதனை இவ்வுலக மாந்தர்களுக்கு செய்து நெல்லுங்கள். சிவசபைக்கு வந்து நின்றால் நிச்சயமாக உரைக்கின்றோம், எச்சீடனும் அன்பு கிடைக்கவில்லை என்று சிவசபையை விட்டு நீங்கினான் என்றால் அது சபைக்கு தான் கேடு. எனவே சிவசபையில் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அன்பு பாராட்டி நெல்லுங்கள். அன்பின் பேரூற்றாய் இருக்கின்ற சபை சூட்சமத்தில் இயல்பிலும் மலர்ந்து நிற்கின்ற ஆசிகளை சித்தா உமக்காக, சபைக்காக, அகத்தியனின் கொண்ட ஆனந்த நிலைக்காக, அகத்தியனாய் நிற்கின்ற உமக்காக வழங்கி நிற்கின்றோம். சபை கொடுத்ததில் தவறில்லை, சபை நடப்பதிலும் தவறில்லை. அனைத்து தவறுகளும் முழு நிலையாக அலசி ஆராயப்பட்டு அவற்றில் வருகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் மாற்றி அமைக்கின்ற உயர்நிலை கொண்ட கணங்களினுடைய அனுமதியாலே சபை அமைக்கப்பட்டது. அந்நிலையின் மூலமாக சிவசபையினுடைய பெருநிலை அது நிச்சயமாய் பொறுமை நிலை கொண்டிருக்கின்ற பொழுது வெளிப்பட்டிருக்கும். எனவே சபை அற்புதமாக வளர்ந்தேறும். அவையாவும் வருகின்ற காலம் வருகின்றது. அவ்வாறு நாங்கள் உரைக்கின்ற பெருங்காலம் வருகின்ற பொழுது சிவசபையை பெறுபவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை உயர்நிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்நிலை கொண்ட உயர் புண்ணியவான்களை தேடி கொண்டிருக்கின்றோம். தேடி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் சித்த தேவ கணங்கள். அவைகள் யாவும் காலம் கணிகின்ற பொழுது கரத்தில் நல் மீன்களாக, துடிதுடித்து நிற்கின்ற தூண்டிலில் அகப்பட்ட மீன்களாக, வசைபாடலுக்கு ஆளான மீன்களாக வந்து நிற்கும். அவற்றை எடுத்து அவற்றை அதிலேயே, அதாவது அக்கொக்கி நிலைதனிலேயே அவற்றை துடிதுடிக்க வைத்து விடாது. வசைபாடல்களை மட்டுமே கேட்டு கொண்டிருக்கின்ற நிலையை மட்டும் வைத்து விடாது. உயர்நிலை கொண்ட வசைபாடல் என்று உரைப்பது குறைநிலையை அல்ல, அவர்களிடம் இருக்கின்ற குறையை சுட்டிக்காட்டி நீக்குகின்ற நிலையே சித்தா. அந்நிலையை வைத்து நீர் அவர்களை திருத்தி அமைக்கின்ற பொழுது உயர்நிலையாக அவர்களை நீர் கையெடுத்து விட்டாய். அவர்கள் சிவசூட்சம நூலாக சிவசபைக்கு பணியாற்ற போகின்றார்கள். பெருநிலை கொண்ட சிவசபையை அமைக்கின்ற நல் குருமார்களாக அமரப்போகின்றார்கள். காட்சிகளை கண்டு நிற்கின்ற நற்சீடர்களாக பலருக்கு இதனை கண்டோம், சிவசபையில் இத்தனை ஆற்றல் இருக்கின்றது, வாருங்கள் என்று பறைசாற்றுகின்ற நல் மாந்தர்களாக மாறி நிற்கப் போகின்ற உயர்நிலை கொண்டவர்களே அவர்கள் என்று யாம் உரைத்து அந்நிலை பெருநிலையாக நிகழ்ந்திருக்கும். அந்நிலை வருகின்ற பொழுது அனைத்து நிலையும் மாறி இருக்கும். இன்று சிவசபையில் வருகின்ற சீடர்களுடைய வினை சித்தனை பாதிக்கின்றது. சிவசூட்சம நூலிலிருந்து வினைக்கான வினாக்களை தொடுக்கின்ற பொழுது அதற்கு பதிலளிக்கின்ற பொழுது சீடர்களுக்கும் பாதிப்பு வருகின்றது. இப்பாதிப்பெல்லாம் பெருநிலையாக வராத அளவிற்கு பெரும் புண்ணியம் இயல்பில் பெருக்கெடுத்து நிற்கும் என்ற நிலைதனை உரைத்து அனைத்து நிலைகளும் மாறி நிற்கின்ற காலம் மாறி நிற்கின்ற பொழுது வந்து நிற்கப் போகின்றது சித்தா. எனவே ஆனந்தம் கொண்டிரு. அற்புதமாய் உன்னை சித்தா இப்பொழுது நாங்கள் உரைப்பது உமக்கு மட்டுமே. உம்மை தேர்ந்தெடுத்ததில் எவ்வித தவறும் இல்லை.
உம்மை தேர்ந்தெடுத்தால் எத்தனை தவறுகள் வரும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து அத்தவறுகளெல்லாம் வராமல் முதலிலே தடுத்தாட்கொண்டு விடுங்கள் என்ற நிலைகளையெல்லாம் கண்டுணர்ந்து, ஏனென்றால் சித்தனால் தவறில்லை, ஆனால் சித்தனை சூழ்கின்ற வினைகளினால் தவறுகள் அவன் மீது சுமத்தப்படும். அந்நிலைகளையெல்லாம் மாற்றாவிடில் பின்பு சித்தனை மாற்றி நிற்க வேண்டிய நிலையது போல் பல கணங்கள் உரைக்கும். எனவே இந்நிலைகளையெல்லாம் மாற்றி நில்லுங்கள் என்று அற்புதமாய் உரைத்து, எதிர்வாதமிட்டு வாதத்திற்கு மதுவாதம் விட்டு உயர்நிலையாய் சபை கொடுத்தோம். சபையை பெற்று நிற்கின்றாய், பெற்றிருந்த சபையில் நீர் சரியாக நிற்கின்றாய் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு சரியாக இருக்கின்ற நிலையினால் அனைத்தும் சரியாகி நிற்கும் சித்தா என்ற நிலையை உரைத்திருக்கின்றோம். உம்மீதும் குறையல்ல, அகத்தியன் மீதும் குறையல்ல, சீடர்கள் மீதும் குறையல்ல, யுகத்தின் மீதுதான் குறை. அக்குறையும் மாறி நிற்கப் போகின்றது உங்களால் என்ற நிலைதனை அருள்நிலை ஆசிகளாக சிவசபையினுடைய சீடர்களுக்கும் அச்சபையை இங்கு நிர்வகித்து கொண்டிருக்கின்ற வாழும் குருவான வாழை சித்தனுக்கும் இச்சிவசபையை மண்ணில் விதைக்க அருள்நிலை ஆசிகளை பெற்று நின்ற அகத்தியனுக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி நின்று தேவ சித்த கணங்கள் என்று உரைத்தாலும் அனைவரும் அன்பின் வடிவாக நின்று உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தா. எக்காலத்திலும் எந்நேரத்திலும் உம்மோடு துணை இருப்போம். உமக்காக துணை இருக்க நினைக்கின்ற ஒவ்வொருவரோடும் துணை இருப்போம் என்ற நிலையை அருள் வாக்காக சத்திய வாக்காக கொடுத்து, எங்கள் சக்திகளையும் உமக்கு சூட்சமத்தில் பகிர்ந்து நின்று, எங்கள் சக்திகள் என்றால் சிவம் கொடுத்த பிரபஞ்ச சக்தியை இன்று பிரபஞ்சமாக இருக்கின்ற உமக்காக அன்பின் வடிவாக இன்று எங்களை நூலுக்குள் அழைத்த நிலையினால் உமக்கு நல் வரமாக கொடுத்து அமர்கின்றோம். இந்நிலையினால் பல உயர்நிலைகள் சிவசபையில் நிகழ்ந்திருக்கும் என்ற நிலைதனை அருள்நிலையாய் உபதேசமாய் உமக்கு அருள் வரமாய் வழங்கி அமர்கின்றோம். சித்தனே உம்மை வாழி என்று வாழ்த்தி ஐயா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்தியமான சித்த சபை திருவடிகள் போற்றி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஆசி வழங்கிய சித்த பெருமக்கள் தேவமார்கள் உயர்கொண்ட தேவ சபையோருக்கு அகத்தியனின் அருள் கனிவு கொண்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆற்றல் என்றும் நிலைத்திருக்க கொடுத்த வரத்திற்கு பெருநிலையாய் வணங்கி நின்று அந்நிலைக்கு நன்றி கூறி எம் ஆசியை தொடர்ந்து நிற்கின்றோம். சித்தா உமக்கு வாழ்த்துக்களை வழங்கி இத்தகு பெரும் சபையை கொண்ட சித்தனே, அச்சபையை நிர்வகிக்கின்ற அகத்தியனின் நல் மறுவடிவாக நிற்கின்ற மகனே உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம். அவர்கள் உரைத்த நிலையில் ஒரு நிலையை கண்டிருந்தோம். உம்முடைய வசைபாடல்களுக்கு ஆளாகுகின்றவர்கள் தூண்டிலில் அகப்பட்ட மீனது போன்றவர்கள் என்று உரைத்தார்கள். அது உண்மை ஊர்ஜிதம், அது தற்காலத்தில் மட்டுமே என்று உரைத்து, பிற்காலத்திலும் இதுபோன்ற தூண்டில்களும் நீர் இட்டிருப்பாய், அதுபோல் பெரும் வலையையும் வீசியிருப்பாய். அவ்வாறு வலைகளில் வீசுகின்ற பொழுது பெருநிலை மீன் கூட்டம் கூட்டமாகவும் சீடர்களாக வந்து சேரும். அவற்றை நீர் வசைபாட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்நிலை இருக்கின்றதே, அந்நிலை எந்நிலை என்றால் இனி வரும் காலங்களில் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பெருமகா இறைவடிவு உயர்நிலை கொண்ட நூல்களெல்லாம் தனிநிலையாக ஆசிகளை சென்று ஒரு கிளை சபையிலிருந்து நடத்துகின்றவாறு உயர்ந்து நிற்குமே. அன்று அந்நூல் தாங்கிய சீடர்கள் அங்கு வருகின்ற மாந்தர்களை ஒரு துளி அளவு கூட கோபித்து எவ்வித வார்த்தைகளையும் உரைக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக உள்ளிருந்து நூல்தாங்கிய சீடனுக்குள் உள்ளிருக்கின்ற சித்த பெருமக்கள் எவரெல்லாம் நற்சீடர்களோ அவர்களையெல்லாம் தனி நிலையாக கூட்டம் கூட்டமாக ஒருபுறம் சேர்த்து வைத்து விடுவார்கள். அவ்வாறு இருப்பவர்கள் உம்முடைய வசைபாடலை கேட்க மாட்டார்களே. உம்முடைய வசைபாடல்களை கேட்டால் அவர்கள் தூண்டிலில் மாட்டிய மீனது போன்றவர்கள். நூல்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டால் அவர்களெல்லாம் சிவமகா வாழை சித்தனுடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களின் மூலமாக விரிக்கப்பட்ட வலையில் வந்து சேர்ந்த நல் உயர் மீன்கள் என்று யாம் உரைத்து, எனவே இவ்விரு வகையிலும் சிக்காத மீன்கள் இருக்குமே. அந்நிலை மீன்கள்தான் வருத்தம் கொண்ட பாவம் செய்த மீன்கள். அவை என்னவாகும்? அங்கு அக்குளத்தில் இருக்கின்ற நீர் வற்றிவிட்டால் அங்கிருக்கின்ற மீன்களுக்கு என்ன கதியோ அக்கதிதான் இன்று ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களினுடைய உரைகளையும் அல்லது
நூல்கள் தனிநிலையாக சென்று உரைக்கின்ற பெருநிலை கொண்ட சற்சங்க நிகழ்வுகளில் அந்நூல்களிலிருந்து இவர்கள் என்று இனம் காட்டி கொள்ளப்படாத சீடர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்களை தவிர மற்ற யாவரும் அக்குலத்திலே நாங்கள் இருந்து கொள்கின்றோம் என்ற மீன்கள் பின்பு அக்குலம் வற்றிய பின்பு என்னவாகும்? அந்நிலைதான் நிகழும். அந்நிலை அதுபோல் இவ்யுகம் கலியுகத்தில் இருக்கின்ற வரைதான் அவர்கள் செழிப்பாக இருக்க முடியும். கலியுகம் என்பதே குலநிலை. அங்கிருக்கின்ற மீன்களே களிமாந்தர்கள். அதில் இருப்பவரை இன்று தூண்டில் விட்டு நீர் தூக்குகின்றாய். நாளை பல நூல்களை வைத்து பெரும் வலையை வைத்து விரித்து பல மீன்களை பிடிப்பாய். அவை பல சீடர்களாக வந்திருக்கும். அந்நிலையும் உயர்நிலை, இந்நிலையும் உயர்நிலை. இவ்விரு உயர்நிலைகளுக்குள்ளும் உயிர்நிலையை விட்டு வந்து நின்று தம்முடைய உயிர் சற்று வதைப்படும் இந்நிலையை மாற வேண்டுமென்றால், ஆனால் மாறிவிட்டால் பெருநிலை கிடைக்கும் என்பதை கூட தாங்க இயலாத ஜீவவர்க்க மீன்கள் அங்கு குலம் வற்றிய பின்பு எக்கதி இருக்கும் என்பதை சற்று யோசிக்காத நிலையில் அவை கலியுகத்தில் உழன்றிருக்கும். பின்பு களி மாறுகின்ற நிலையதுபோல் குலம் வற்றி இருக்கும். அன்று தப்பித்த மீன்களெல்லாம் பெருநிலை கொண்டவையாய் உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை அகத்தியன் அகமார சித்தா அதிலொன்றும் குறையில்லை. வந்த ஆசியில் உயர் ஆசியே. இருந்த பொழுதும் பல கணங்களினுடைய உயர்நிலையினால் வந்த பேராசியில் இருக்கின்ற மறு உயர்நிலையை அவர்கள் உரைக்கும் முன்பே சீடன் முடித்து விட்டான் என்ற நிலை இதனை யாம் உணர்ந்தோம். அந்நிலைக்கு முடிப்பதற்கு முன்பாக அகத்தியன் வந்து அதனை பூரணம் செய்து வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றுதான் விட்டு சென்றார்கள் என்றும் உரைக்கின்றார்கள். ஏனென்றால் அகத்தியன் அழைத்து சென்று விட்டான். பின்பு அவன் வந்து ஏதேனும் உரைக்க வேண்டும் அல்லவா என்று அகத்தியனுக்கு அனுமதி கொடுக்கவே அக்குறையை விட்டு சென்றதாக சில கணங்கள் உரைப்பதை அகத்தியன் கேட்டோம். அதற்கும் அகமகிழ்ந்து அருநிலையாய் இருநிலைகளும் உயர்நிலைகள், தூண்டிலில் அகப்பட்டாலும் வலையில் அகப்பட்டாலும் இருநிலையும் பெருநிலை. அது சிவமகா வாழை சித்தனுடைய சீடன் என்ற பெருநிலை. அப்பெருநிலையை பெறுகின்ற யாவரும் பெரும் நிலையில் அமர்ந்திருப்பீர். அந்நிலையின் மூலமாக நல் புண்ணிய யுகத்தில் வார்த்தெடுக்கப்பட்ட நல் மீன்களாக இருப்பீர். என்றும் வட்டாத அமிர்த குலத்தில் நீங்களெல்லாம் நீந்தி கொண்டிருப்பீர். அந்நிலையின் மூலமாக அமிர்தமுண்ட மீன்களாக, சிரஞ்சீவி மீன்களாக அமர்ந்திருப்பீர். மச்ச அவதாரத்தின் அருநிலை ஆற்றல் பெற்ற உயர்நிலை கொண்ட ஞானத்தோடு வளமந்திருப்பீர் என்ற நிலையை அருநிலை ஆசிகளாக உம்முடைய சீடர்களுக்காக சித்தா மூலமாக அகத்தியன் வழங்கி நின்று அருள்நிலை, உயர்நிலை, பெருநிலை, ஆனந்த நிலை, சிவநிலை, சித்தமகா பெருநிலை யாவையும் தம் சிந்தையில் சிவசபையில் இருக்கின்ற ஆதி இறை நூல்களோடு அவை உரைக்கின்ற உயர் ஞானத்தோடு தம் சிந்தையை எவன் வைத்து கொள்கின்றானோ அவன் உயர்ந்திருப்பான் என்று யாம் அருநிலையாய் உயர் உபதேசங்களை சித்தா இவ்வதிகாலை வேலையாக இருந்த பொழுதும் நல்நிலையாய் உயர்நிலை மாற்றமது பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயிர்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்நிலையின் மூலமாக சபையின் உயர்நிலை ஏற்பட போகின்றது. அந்நிலையில் யாம் உரைத்தது போல் பல சீடர்கள் வெவ்வேறு நிலைகளில் வந்து அமரப்போகின்றார்கள். அந்நிலையின் மூலமாக உயர்நிலைகள் சிவசபைக்கு வந்து கிட்டும் என்ற நிலையை உரைத்து உண்மையாய் இவையெல்லாம் நடந்தேறும் என்ற நிலைதனை அகத்தியன் அகமாற அறிவித்து சித்தா உம்மையும் வாழ்த்தி அகத்தியன் அமர்கின்றோம். நல்வேளை இவ்வேளை இவ்வாசி கேட்ட எவ்வேளையாயினும் உயர் வேளையாக அவர்களுக்குள் தடைபட்டிருக்கின்ற கர்ம வினையினால் தடைப்பட்ட அனைத்து வேலைகளும் தகர்த்தெறியப்பட்டு உயர்நிலையாக அனைத்து வேலைகளும் நடந்தேறும். அவர்கள் வாழ்வு சுபிச்சமாக இருக்குமென்ற ஒரு சூட்சம நிலைதனையும் அகத்தியன் விதைத்து செல்கின்றோம். நல்ல ஆசிகளாக வழங்கி செல்கின்றோம். சித்தா நீ வாழி ஐயா. ஓம் அகதீஷாய் நமக. சிவமகா வாழை சித்தத்தோடு